நம்ம மல்லி இருந்துட்டு இப்போ விஜய்க்கு ஃபோன் பண்ணிட்டே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வெண்பாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்ற மாரி கனவு வந்து இப்ப வந்திருக்கு. அதாவது வெண்பா வந்து இப்ப இப்போ உயிருக்கு போராடுற நிலைமையில இருக்க மாரி, ரொம்பவே வந்து இப்ப கொடூரமா வந்து கனவு வந்ததுனால தான் விஜய்க்கு அடிக்கடி ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா விஜய் ஃபோன் எடுத்தாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. அதே சமயம் நம்ம மல்லி வந்து இப்ப ஃபோன் பண்றத பார்த்த உடனே, எதுக்காக இவங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு அமைதியா கட் பண்ணி வச்சாங்க. ஆனா கடைசியில வெண்பாவ வந்து இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போற அந்த ஒரு சமயத்துல வந்து இப்போ நம்ம மல்லி ஃபோன் பண்ணும்போது, கடைசியில வந்து நம்ம விஜய் இருந்துட்டு ஃபோன் அட்டெண்ட் பண்ணி, "என்ன மல்லி உனக்கு வேணும்?" அப்படின்ற மாரி வந்து கேட்குறாங்க. கடைசியில வந்து இந்த மாரி தான் எனக்கு ஒரு தவறான கனவு வந்துச்சு. அதுக்காக தான் வெண்பா எங்க இருக்கா? எப்படி இருக்கா? என்ன ஏது? அப்படின்றத விசாரிக்கிறதுக்காக ஃபோன் பண்ணேன். அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது தான், இப்போ அந்த அவங்க வந்து விஷயத்த சொல்றாங்க. கடைசியில வந்து நம்ம வெண்பாவுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி ரொம்பவே வந்து ஃபீல் பண்றது மட்டும் இல்லாம, அடுத்ததா வந்து இப்போ வெண்பாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு வெண்பாவ வந்து அந்த கப்போர்ட்ல இருந்த உடனே பார்த்ததும் பயங்கரமா வந்து அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அடுத்ததா வந்து இங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டு வெண்பாவ காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லாம் வந்து நம்ம வெண்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. இந்த மாரி ஒரு டைம்ல தான் இப்படி ஒரு ஃபோன் கால் வருது. அதாவது இந்த ரஞ்சிதா வந்து வெண்பாவ வந்து கொல்றதுக்கு எத்தனையோ முறை ட்ரை பண்ணியிருக்கா. இப்பவும் வந்து வெண்பா இறந்து போனா அவளுக்கு ரொம்பவே நல்ல விஷயம் தான். ஏன்னா விஜய் அதாவது தன்னோட மாமா, விஜய் மாமாவ வந்து கல்யாணம் பண்ணிட்டு, இந்த ரஞ்சிதா வந்து ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டு இருப்பா. ஆனா அதுக்கு இடைஞ்சலா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற யாரும் கிடையாது. நம்ம ரஞ்சிதா தான். இந்த மாரி வந்து இருந்துட்டு இருக்க சமயத்துல வந்து இந்த ரஞ்சிதாவ ரொம்பவே புடிக்கிற ஒரு ராஜேஸ்வரி வந்து மாஸ் என்ட்ரி குடுக்குறாங்க. ஏன்னா, இந்த ஒரு கல்யாணத்த வந்து சிறப்பா செஞ்சு முடிக்கணும் அப்டின்ற ஒரு காரணத்தினால. ஆனாலும் அது எல்லாமே நிறைவேறுதா அப்டின்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஏன்னா, நம்ம இவங்க வந்து அதாவது ரஞ்சிதா இருந்துட்டு நம்ம விஜய வந்து மனச மாத்தணும் அப்டி இப்டின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சுட்டு இருக்காங்க. ஆனா, மல்லி இருந்துட்டு வந்து நம்ம வெண்பாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துறக்கூடாது. அவளுக்கு நல்லபடியா வந்து பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகணும் அப்டின்னு சொல்லிட்டு தான் வந்து இப்போ அடுத்தடுத்த பிரச்சனைகள வந்து உண்டு பண்றாங்க. அதாவது இங்கருந்து வந்து மல்லி இருந்துட்டு ரஞ்சிதா இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு, ரஞ்சிதாவ வந்து பார்த்துக்கிறது, ஹாஸ்பிட்டல்ல ரஞ்சிதாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, இந்த அதாவது வெண்பாவுக்கு வந்து எந்த ஒரு ஆபத்தும் வந்துறக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இந்த ரஞ்சிதாவ வந்து பார்த்துக்கிற விஷயம், இப்படிலாம் எல்லாமே வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா வந்து இப்போ நம்ம வெண்பா வந்து கண் முழிக்கிறாங்க. அந்த ஒரு டைம்ல வந்து நம்ம விஜய் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நம்ம மல்லி தான் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாது. ஏன்னா மல்லிக்கு விஷயம் தெரிஞ்சு, வெண்பாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.